ஆமா, ரொம்ப சோதிக்கிறது எல்லாம் தான் நமக்கு காரணம் என்று ஒரு முட்டுக்கட்டையை போட்டு விடுகிறார்கள். அப்பொழுது என்ன ஆகிறது? SSLC ஃபெயிலான ஒரு மாணவன் நமக்கு இதுதான் தலையெழுத்து, நம்ம போய் எங்கேயாவது மாடு மேய்க்க போவோம்னு போயிடுறான். திரும்ப அந்த பயிற்சிக்கு முயற்சி செய்வதற்கே அவனுக்கு வழி இல்லாமல் போகிறது. கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் இது நம் கையில் இருக்கின்றது, இதை நாம் ஒரு கை பார்த்து விடுவோம் என்று அவர்கள் இறங்குகிறார்கள். அப்பொழுது என்ன ஆகிறது? கடவுள் நம்பிக்கை தளர ஆரம்பிக்கிறது. முயற்சி செய்து ஒரு காரியத்தை செய்ய முடியும் என்று நம்பும் பொழுது கடவுள் நம்பிக்கை குறைந்து கொண்டே வருகின்றது. மூன்றாவதாக, இப்ப கடவுள் நம்பிக்கை எப்பொழுது 2-3 தடவை சொல்லிட்டேன், நாலாவதாக என்று வைத்துக் கொள்ளலாம். நாலாவதாக எங்கு கடவுள் நம்பிக்கை அடிபடுகிறது என்றால், ஒரு காலத்தில் ஒரு குழந்தை ஒரு குறிப்பிட்ட பேச்சு திறன் இல்லாமல் பிறந்தது என்றால் அது கடவுள் பண்ண தண்டனை. அல்ல, சர்க்கரை நோயோடு ஒரு குழந்தை பிறந்தது என்றால் அது கடவுள் செய்த பனிஷ்மெண்ட் என்று கைவிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அதற்கு ஒரு வழி இருக்கிறது. அந்த வழியை நாம் காட்டும் பொழுது அந்த கடவுளே இல்லாமல் நாம் சில காரியங்களை செய்ய முடிகிறது, கடவுளை நம்பிக்கொண்டே இல்லாமல் நாமவே முயற்சி செய்ய முடிகிறது என்ற எண்ணம் வந்தவுடனேயே கடவுளை பற்றிய சிந்தனை குறைய ஆரம்பித்து விடுகின்றது. அதே போல இந்த ஆன்மீகவாதிகள் கடவுளுக்காக கற்பிக்கும் நியாயத்தில் முக்கியமானது என்னவென்றால், கடவுள் பயம் இல்லாவிட்டால் மனிதன் தவறு செய்வான். ஆமா, அது ரொம்ப முக்கியமா எல்லாரும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் கடவுள் என்பது ஒரு மாயை, அதை வைத்து நாம் பிழைப்பு நடத்தலாம், ஆனால் அதை நம்ப வேண்டியதில்லை என்று நினைப்பவர்கள் தான் கடவுளுக்கு அருகில் இருக்கிறார்கள். சொல்கிறேன் என்று உங்களுக்கு புரியும் என்று நம்புகிறேன். நல்லா சொல்றீங்க. அவர்கள் செய்கையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கடவுளை நம்பியவர்கள் செய்யக்கூடிய செய்கையாக இருக்கின்றது இல்லையே. எடுத்துக்காட்டாக காஞ்சிபுரத்தை பற்றி பாருங்கள். ஒரு கடவுளை நம்பக்கூடியவன் அந்த மாதிரி ஒரு காரியத்தை அந்த மாதிரி ஒரு இடத்தில் அவன் செய்வானா? செய்ய முடியாது. எனவே இவர்கள் கடவுள் நிச்சயமாக இல்லை என்று தெரிந்தவர்கள். இந்த சாதாரண ஆள்களை காட்டிலும் இவங்களுக்கு நன்றாக தெரிகின்றது. ஆனால் அந்த கடவுளை வைத்து பிழைப்பு நடத்தலாம், அதை வைத்து இவர்களிடம் பிழைப்பு நடத்தலாம் என்பதை தீர்க்கமா இருக்காங்க. அந்த பிழைப்பில் அவர்களுக்கு நம்பிக்கை கிடையாது. இல்லைன்னா அவங்களுக்கு பயம் வந்திருக்கும்ல. ஆமா, அப்ப அந்த பயத்தை போக்குவதற்கு, அவங்க பயத்தை போக்குவதற்கு தான் இந்த விஷயம், மக்கள் பயத்தை போக்குவதற்கு அல்ல. முடிஞ்சா? இப்ப என்ன ஆச்சு? 25 நிமிஷம் ஆச்சா? அப்ப முடிச்சுங்க. போக்குவதற்கு அல்ல, பினிஷிங். டாக்டர், இப்ப நல்ல விஷயம், ஒரு விஷயம். இப்ப நம்ம இந்த கடவுளை பற்றி பேசும்போது, அதாவது கடவுளை பற்றி கும்பிடுகிறவர்கள், கடவுள் கோயிலுக்கு போறவங்க, இவங்கெல்லாம் பிராக்டிக்கலா திங்க் பண்ணோம்னா நிச்சயமா இவனுக்கு இல்லை என்பது தெரியல, அவ்வளவுதான் உண்மை. எப்படின்னா, எனக்கு இல்லைன்னு தெரிஞ்சுட்டா நிச்சயமா நான் கோயிலுக்கு போயிருக்க மாட்டேன். ஆனா இவனுக்கு எப்படி தெரியுதுன்னா, ஒருவேளை இவங்க சொல்றபடி இருந்தா நமக்கு ஒரு வாய்ப்பு தானே, ஒரு டயல் போட்டு பார்ப்போம்னு போயிட்டு இருக்கான். ஸோ இவனை நம்ம ஒண்ணுமே இப்ப பேச வேணாம். பட் ஒரு விஷயம் சொன்னீங்க பாருங்க, அதான் ஆழமான விஷயம். அந்த எவனெல்லாம் கடவுள் அவதாரம் என்று கூறுகிறார்களோ அவர்கள் 100க்கு 100 இல்லை என்பதுல ரொம்ப தீர்க்கமாகி அவங்களே அனுபவப்பட்டு எந்தவித இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம, என்ன சார் உலகத்துல இது மாதிரி ஒரு பிசினஸே இல்ல போல தெரியுது, எந்த இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம பண்ணிடலாம். இப்ப வாங்குறதுக்கு தயாரா இருக்காங்க, அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய டெக்னிக்கல் வேயா இருக்கு. இது இந்த அளவுக்கு எப்படி இருக்கு டாக்டர் பண்றாங்க அவங்க? அதாவது ஒரு பிழைப்பு நடத்துவதற்கு, பிழைப்புனா இது சாதாரண பிழைப்பா தெரியல, சிறந்த முதலீடு வேறு கிடையாது. அதுதான் சொல்றேன், கடவுள் என்ற வார்த்தையை தவிர எந்த முதலீடு இல்லையே டாக்டர். இப்ப நீங்க ஒரு பிசினஸ் மேன் இன்னைக்கு டாட்டாவா இருக்கட்டும், பிர்லாவா இருக்கட்டும், அவங்களுக்குன்னு ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு, அதுக்குன்னு பெரிய யூனியன் இருக்கு, மக்கள் இருக்காங்க, சம்பளம் இருக்கு. என்ன டாக்டர் இவன் சும்மா கையை ஆட்டிக்கிட்டு காலை ஆட்டிக்கிட்டு ஆசீர்வாதம் பண்றேன்னு சொல்லி கொஞ்சம் பேச தெரிய வேண்டும். பேச தெரியாத மௌனிக்கே மாட்டிக்கிருச்சு. இப்ப நீங்க பேசுனா கூட பரவாயில்ல டாக்டர், சில பேர் பேசுறதே, பேச்சு என்பதை விட எக்ஸ்பிரஷன் என்று வைத்துக் கொள்ளலாம். அதுக்கு என்ன இவங்க சொல்றாங்கன்னா, சாமியை பார்த்து அந்த அருள் பார்வை விழுந்தாலே, அப்படி பார்த்துட்டாருனாலே முடிஞ்சு போச்சுப்பா, உனக்கு எல்லாம் நடக்குது. சாமி பேசவே மாட்டார். சில ஆன்மீகவாதிகள்
நீங்க படிச்சிருப்பீங்க. பெரிய பெரிய ஆன்மீகவாதிகள் சொன்னவங்க, அப்புறம் ஆன்மீகவாதிகளை கிண்டல் அடிச்சுட்டு ஆன்மீகம் இல்லைன்னு அப்புறம் ஆன்மீகம் பேசினவங்க, இவங்கெல்லாம் என்னன்னா சார், கிட்டத்தட்ட ஒரு 12 ஆண்டுகள் இப்பொழுது அவர் மௌனவரத்தில் இருக்கிறார். சிலர் 6 ஆண்டுகள் இருக்கிறார், இப்ப மௌனத்தில் இருக்கிறார், இப்படிலாம் சொல்றாங்களே. இப்போ இந்த கான்செப்டை பார்க்கும்போது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம பண்றதுன்னா இது எல்லாரும் பண்ண முடியுமா? அது ஒரு சிக்கல் இல்லைங்கன்னா அது எப்படி? இப்ப கடவுள் வியாபாரம் கரெக்ட்ன்றீங்க, ஆனா எல்லாரும் பண்ணிட முடியாது. அது என்ன, வேற என்ன குவாலிஃபிகேஷன் அவங்க வச்சிருக்காங்க? அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அந்த பவர் கிவர்ன்றாங்களே, அது என்ன? அந்த காலத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா கோயிலை கட்டியவன் ஒருவன். சரி, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை ஒரு ராஜாவோ இல்ல ஒரு ராஜா தான் பண்ணிருக்காங்க, ஜமீன்தாரோ யாரோ கட்ட முடியும். கட்டி முடித்தவுடன் அங்கு தெய்வம் என்று சொல்லப்பட்டு கொண்டு வரக்கூடிய அந்த கல், அந்த கற்சிலை, அந்த கற்சிலையை ஒருத்தர் பிரதிஷ்டை செய்கின்றார். அதாவது அந்த கற்சிலையை டெசிக்னேட்டட் ஆஸ் எ காட், கடவுள் என்று. அதற்கு ஒரு முனிவர் தேவைப்படுகின்றார், சித்தர் தேவைப்படுகின்றார். இவங்க 2 பேருக்குமே இதை வச்சு ஒன்றும் பலன் கிடையாது. அவங்க 2 பேரும் அந்த வேலையை முடிச்சுட்டு போயிடுறாங்க. ஆமா. மூன்றாவதாக அங்கு இருந்து பூஜை புனஸ்காரங்கள் செய்து மக்களை வரவழைத்து மக்களிடமிருந்து நிதி திரட்டி தானும் வளர்ந்து அந்த கோயிலையும் வளர்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இன்னொரு குரூப். அப்படி இந்த 3 விதமான பீப்புள் இன்வால்வ் இன் ஆன்மீகம். அதுல இந்த கடைசி குரூப்புக்கு தான் நிறைய உங்களுக்கு வருமானம் உண்டு, அல்லது பலன் உண்டு. வருமானம் உண்டு, பலனே வைத்துக் கொள்வோம். அதற்காக இப்ப நீங்க மேனேஜ்மெண்ட் படிச்சிருப்பீர்கள். மேனேஜ்மெண்ட் ஸ்கீம்ஸ். ஒரு பொருளை விற்க வேண்டும், இல்ல ஒரு டிவி சேனலை நடத்த வேண்டும் என்றால் அதற்கு ஒரு யூனிக் செல்லிங் ப்ராபோசிஷன் வேண்டும் என்பார்கள். அதாவது ஒரு டைட்டில், எங்களிடம் இப்படி இருக்கின்றது, இந்த எண்ணெய் வாங்கினீர்கள் என்றால் இதயத்திற்கு நோய் வராது, அல்லது இந்த சோப்பை போட்டு குடித்தால் இப்படி நடக்கும் என்று ஒரு யூனிக் வாசகம், ஒரு யூனிக் ஃபார்முலா கட்டாயம். ஆமா, செல்லிங் ப்ராபோசிஷன் என்று அது மேனேஜ்மெண்ட் தத்துவத்தில் அதை பற்றி பேசுகிறார்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு தத்துவம் பரப்பப்படுகின்றது. ரொம்ப கான்செப்ட். இந்த கோவிலுக்கு இப்பவும் பரப்பப்படுகிறது. இப்பவும் பரப்பப்படுகிறது. கோவிலில் நீங்கள் போய் இப்படி கோயிலில் போனால் கல்யாணமாகும், இந்த கோயிலுக்கு போனால் பணம் வரும், வியாதிகள் தீரும், பணம் வரும், கல்யாணம் நடக்கும். இந்த கோயில் சிலையில் போய் பார்த்தீர்கள் என்றால் கன்னத்தில் ஒரு கிள்ளு விழுந்திருக்கும் என்று சொல்லி அதற்கு ஒரு கதை. அது ஒரு புத்தகம் போட்டு அது அந்த யூனிக் செல்லிங் ப்ராபோசிஷன். இதில் எதனால் யார் ஈர்க்கப்படுகிறார்களோ அந்த கூட்டம் அந்த கோயிலுக்கு போக ஆரம்பிக்கிறது. இதையும் நீங்க பார்த்தீர்கள் என்றால் எனக்கு தெரிந்தவரை ஒரு இடம் ரொம்ப நாளைக்கு பாப்புலரா இருந்த மாதிரி எனக்கு தெரியல. நான் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது எங்கள் குடும்பத்திலிருந்து பழனிக்கு செல்வார்கள், திருப்பதிக்கு செல்வார்கள். ஆனால் சபரிமலைக்கு சென்றவர்கள் யாரும் கிடையாது. இடையிலே சபரிமலை மிகவும் பிரபலமானது, ஆதிபராசக்தி கோயில் பிரபலமானது. அது மாதிரி ஒவ்வொரு நேரத்திலும்